இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருந்தார். 84 வயதான அவர் உடல்நலக் குறைவால் தற்போது பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்திருந்தாருங்க. ஸோ அவருடைய உடல் அவருடைய விருப்பப்படி அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் அவருடைய பண்ணை வீட்டிலே வந்து அரசு மரியாதையோட நல்லடக்கம் வந்து செய்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இறந்து 7, 8 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 7ஆம் நாள் காரியம் வந்து செய்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காரியத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த விஷயம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் 7ஆம் நாள், 11ஆம் நாள், 16ஆம் நாள் அப்படின்னு காரியம் செய்கிறது வழக்கம். ஸோ அப்படி வந்து பாரதிராஜா அவர்களுக்கு செய்தபோது அவருடைய மனைவி கையால் அவங்களுக்கு எல்லா விதமான உணவுகள் பிடித்தமானதெல்லாம் சமைத்து படையல் போட்டிருக்காங்க. அந்த படையல் போட்டதை வந்து காகம் வந்து சாப்பிட்ருக்கு. ஸோ பொதுவாகவே காகம் நம்ம வைக்கக்கூடிய படையலை வந்து ஏற்றுக்குச்சு அப்படின்னாவே இறந்தவர்களுடைய ஆன்மா நமக்கு வந்து ஆசிகள் கொடுக்குறாங்க, அதாவது நம்மோடு இருக்கிறாங்க, நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் இனி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் பாரதிராஜா அவர்கள் காகத்தின் ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எப்போதுமே இறந்தவர்களுடைய மறு வடிவமாக தான் காகத்தை வந்து நம்ம சொல்லுவோம். அதனால தான் அமாவாசை நாட்களில் கூட காகத்திற்கு வந்து படையல் வைக்கிறது. அப்போ இறந்தவர்களை நேரடியாக வந்து அந்த உணவை எடுத்துப்பாங்க அப்படின்றத மாதிரி இப்போ காகத்தின் ரூபத்தில் வந்தது அவர் தான் அப்படின்ற மாதிரி அதை உறுதி செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்திருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு காகம் வந்து இருக்குது அப்படின்னா 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரமாக இருக்கவே இருக்காது, உடனே வந்து கிளம்பிடும். ஆனால் இந்த காகம் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருந்திருக்கு. ரொம்ப நேரமாக அந்த படையல்லே வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு, நல்லா கரைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவியோட கையால் வைத்த அந்த படையலை அவர் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்ட மாதிரி அந்த காகம் அந்த உணவை வந்து எடுத்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காகம் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாரதிராஜா சார் தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ காகத்திற்கு வந்து தீப ஆராதனைகள்லாம் கூட எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்த போதுமே கூட காகம் வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுக்காம அமைதியாகவே தான் இருந்திருக்கு அப்படிங்கும் போது தெரியுது. ஸோ காகத்தின் ரூபத்தில் வந்தது அவருடைய ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து நம்பினாங்க. அவருடைய மனைவியும் வந்து அதை நம்பினாங்க. ஏன்னா பாரதிராஜாவுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டிவோஷனலாக இருக்கக்கூடிய ஃபேமிலி தான். ஏன்னா தெய்வீகத்தில் வந்து நம்பிக்கை அவங்களுக்கு அதிகம். அதாவது ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா கோவில் குளங்களுக்கு போகிறது, நன்கொடைகள் செய்கிறது. பாரதிராஜா சார் இருக்கும்போதுமே கூட அவர் வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குலதெய்வத்துக்கெல்லாம் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டியாவது போயிட்டு வந்துடுவார். நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து செய்திருக்காரு. அப்படிங்கும்போது இதில் வந்து தெரியுது அவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து ஆன்மீக ரீதியாக தொடர்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாரதிராஜாவுடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா அவரே வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி ஏற்பட்டதுனால அவங்க வந்து அந்த காகத்துக்கு வந்து தீப ஆராதனைகள்லாம் காட்டியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு நின்று கலங்கி நின்று கத்தி அழுதுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டு இருக்குங்க. பொதுவாகவே பாரதிராஜா சாருடைய இறப்பு அப்படின்றது எதிர்பாராத விதமாக நடந்து போச்சுன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வந்து கடைசி காலங்களில் வந்து பாரதிராஜாவை தனியாக விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான கோபம், ஆதங்கம் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி பாரதிராஜாவுடைய தம்பி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவர் கூட தான் இருந்தோம், யாரும் அவர் தனியாலாம் விட கிடையாது. அப்போது ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் அண்ணி வந்து வெளியே வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் அவருடைய உயிரிழப்பானது ஏற்பட்டு போச்சே தவிர மற்றபடி அவர் நாங்கள் தனியாலாம் விட கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, திடீர்னு எதிர்பாராமல் நடந்து போச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பாரதிராஜா சாருடைய மறைவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மகன் மேலே வைத்திருந்த தீராத பற்று, காதல், அன்பு, பாசம் இது எல்லாம் தான் அவரை வந்து ரொம்பவே வந்து உடைச்சிருச்சுன்னு சொல்லணும். எப்போ வந்து அவருடைய மகனை அவர் இழந்தாரோ அப்போவே அவர் வந்து இறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அடுத்து என்ன செய்யறது அப்படின்னே தெரியாமல் உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துட்டாரு. அந்த டைமில் தான் அவருக்கு அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருக்கு. ஸோ சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்காரு, மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு அப்படின்றதும் ஒரு காரணம் தான். இருந்தாலுமே கூட இந்த சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிறதுக்காகவும் அதை தீர்த்துக்கிறதுக்காகவும் அவர் வந்து எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்காமல் விட்டுட்டார். அப்படி ஒரு வேளை அவர் வந்து அவர் உடல்நலத்தில் வந்து அக்கறை எடுத்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் பாரதிராஜா சார் நம்மளை விட்டு போயிருக்கவே மாட்டார். இன்னும் கொஞ்சம் காலங்கள் வந்து இருந்திருப்பார்.
ஸோ அவர் வந்து மனசளவுலயும் வந்து சரி, உடம்பளவுலயும் சரி பலவீனம் இல்லாம போயிட்டாரு. அதனால தான் அவருக்கு கொடுத்த மருந்து, மாத்திரைகள் எதுவுமே வந்து அவருடைய உடல்ல போய் வேலை செய்யாம போயிடுச்சு. ஸோ எப்போ வந்து அவருடைய மகன் இறந்தாரோ, அப்பவே அவர் வந்து உடைஞ்சிட்டாரு அப்படின்றது பலருக்கும் தெரியும். குறிப்பா திரை பிரபலங்கள் நெறைய பேருக்கு வந்து தெரியும். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருடைய மகன் மேல வந்து பாசம் வச்சிருந்தாரு. ஸோ அப்படி எதிர்பாராத சம்பவத்தில இப்போ இந்த மாரி நடந்துருச்சு. பாரதிராஜா சாருடைய இழப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. தமிழகத்தினுடைய திரையுலகுக்கே வந்து அந்த இழப்பு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு தான். ஏன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இல்ல, எல்லாத்தையும் வந்து எல்லா நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்ததே வந்து இவருடைய செயல்பாடுகள் தான். திரைத்துறையில இவர் செய்த புரட்சி, மாற்றம் இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்பட்டது. பாரதிராஜா சார் வந்து அந்த திரையுலகையே வந்து கிராமப்புறங்களுக்கு கொண்டு போனாரு. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவர் மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அவங்களுடைய காதல், அவங்களுடைய செயல்பாடுகள், அந்த மண் வாசனை, விவசாயம் இதை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து நெறைய முயற்சிகள் செய்தாரு. ஸோ அவருடைய திரைப்படங்கள எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். எல்லா விஷயத்துலயுமே வந்து அந்த ஒழுக்கத்துக்கும், காதலுக்கும் ரொம்பவே வந்து மரியாதை கொடுத்திருப்பாரு. அதாவது குடும்ப பாசம், குடும்ப உறவுனா எப்படி இருக்கணும்? என்ன மாரி எல்லாம் இருந்தா குடும்பம் சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாரி நெறைய கருத்துக்கள வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்டவர் அவருடைய குடும்பத்த கவனிக்காம விட்டுட்டாரா? அப்படின்னு சொன்னா, அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அவர் வந்து அவருடைய குடும்பத்த நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதேமாரி குடும்பமும் அவர நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. ஸோ மகனுடைய எதிர்பாராத இழப்பு இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரிடியா போயிருச்சே தவிர, மத்தபடி இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. மகன் போயிட்டாரே அப்படின்றதுக்காக மட்டும் விட்டுடாம, மருமகளையும், பேர குழந்தைகளையும் இவர் நல்லா தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ சூழ்நிலையின் காரணமா தான் ஒரு சில பிரச்சனைகளும், சம்பவங்களும் நடந்துருச்சே தவிர, மத்தபடி பெருசா அவங்க வீட்ல பேசுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதாவது எல்லா குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு சிலர் இந்த விஷயத்த வந்து பெருசாக்கிடுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாரதிராஜா சாருடைய புகழ், அவருடைய சாதனைகள் இதையெல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவருடைய படைப்புகள்ல வந்து நெறைய இருக்கு. காலத்தால் அழியாத காவியங்கள கொடுத்தவரு. ஸோ அப்படிப்பட்ட மகான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இல்ல. இருந்திருந்தாலுமே கூட அவருடைய படைப்புகள், அவர் படைத்த சாதனைகள் என்னைக்குமே வந்து அழியாது. அதாவது கலை இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இருப்பாரு அப்படின்ற மாரி எல்லா கலைஞர்களுமே பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பாரதிராஜா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். ஸோ 7ஆம் நாள் காரியம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லபடியா செய்து முடிச்சிருக்காங்க. இந்த காரியத்தில நடந்த பல்வேறு சம்பவங்கள் என்ன அப்படின்றத பத்தியும், காகத்தின் ரூபத்தில வந்தது பாரதிராஜா தான் அப்படின்ற மாரி எல்லாரும் நம்பியிருக்காங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து அவங்களுடைய வீட்ல நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பாரதிராஜாவுடைய மனைவிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழுகுறாங்க, கத்தி கதர்றாங்க. ஏன்னா மகனும் இல்ல, கணவனும் இல்ல அப்படிங்கும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? ரொம்ப வெறுமையா இருக்கும். அந்த மாரி அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய மனதுக்கு கண்டிப்பா ஆறுதல் கிடைக்கணும். இறைவன் வந்து எப்போதும் துணையா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த மாரியான அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.